Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Cartesian theory of language production. அதாவது இதில் வந்து என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா the central doctrine of Cartesian linguistics is that general features of grammatical structure are common to all language and reflect certain fundamental properties of the mind. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு கிராமர் அப்படி இருக்குது அப்படின்னா அது எல்லா லாங்குவேஜுக்குமே காமனாக உள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கிராமருக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இட் இஸ் திஸ் அசெப்ஷன் விச் லீட் டு த philosophical grammarians to concentrate on general grammar rather than the specific grammar. அதாவது டூ டைப்ஸ் ஆஃப் கிராமர் இருக்குது. என்னென்னா ஜென்ரல் கிராமர் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராமர். The study of universal condition that prescribe the form of any human language is general grammar. அதாவது ஜென்ரல் கிராமருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நார்மலாக உள்ளதான், ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சச் யூனிவர்சல் கண்டிஷன் ஆர் நாட் லேர்ன். இது வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இது நமக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும். that makes language learning possible. அதாவது இந்த ஜென்ரல் நாலேஜை வச்சு நம்ம வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? இவர் பிளாட்டோ என்ன சொன்னார், நம்மளுடைய லாங்குவேஜ் லேர்னிங் வந்து இன்பானாக உள்ளது. நமக்கு வந்து பிறக்கும் போதே அந்த லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தது அப்படின்னு தானே சொன்னார். நம்ம பிறக்கும் போதே லாங்குவேஜோட நாலேஜ் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிராமரும் அப்படி தான், கிராமருக்கும் மைண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது ஆல்ரெடி நம்ம மைண்டில் உள்ளது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? டெஸ்கார்டிஸ் அப்படிங்கிறவர் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா சிங்கிள் அன்டிவைடபிள் சோர்ஸ் வந்து ஹியூமன் மைண்டில் வந்து இருக்குது, அதுலேருந்து தான் நமக்கு வந்து நியூ ஐடியாஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் இதில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? This basically says that humans have an innate ability to generate language thanks to the special part of our mind that allows us to create new sentences and ideas, not just by copying what we heard, but by applying rules and structures that are already built in it. அதாவது இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லாங்குவேஜ் அதை லாங்குவேஜை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி வந்து நமக்கு வந்து இன்பானாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஆனால் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் இருக்குது, அந்த பார்ட்ஸ் தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நியூ சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் நியூ ஐடியாவை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து மற்றவங்க கிட்டேருந்து கேட்டு அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணதில்லை, அது வந்து ஓன் செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் அதோட ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அப்ளை பண்ணி தான் நமக்கு வந்து நம்ம பேசுகிறோம். அது வந்து ஏற்கனவே நம்மளுடைய மைண்டில் வந்து பில்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மச் லைக் எ பில்ட் இன் எ கிராமர் சிஸ்டம் which is why we can understand and produce completely new sentence and we have never heard before. அதாவது நம்ம கிராமர் சிஸ்டம் வந்து நம்ம மைண்டில் ஏற்கனவே க்ரியேட் ஆகி இருக்கிறதுனால தான் நம்ம இது வரைக்கும் கேட்காத வேர்ட்ஸை கூட நம்ம வந்து கரெக்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? திஸ் ஐடியா இஸ் பேஸ்ட் ஆன் த philosophy of René Descartes who believed that the human have unique capability beyond just ரியாக்டிங் டு த ஸ்டிமுலி. அதாவது இவர் வந்து டெஸ்கார்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு தனியான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு ஸ்டிமுலி நமக்கு வருது, அதாவது ஒரு தூண்டல் வருது அப்படின்னா அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணாமல் அதையும் தாண்டி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அதையும் தாண்டி யோசிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹியூமன் மைண்டில் வந்து ஒரு யூனிக் பார்ட் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு இவர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? த எபிலிட்டி டு ஜென்ரேட் நியூ ஐடியாஸ் கம் ஃப்ரம் ஏ சிங்கிள் சோர்ஸ் இந்த ஹியூமன் சோல். அதாவது நம்ம அந்த ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஹியூமன் சோல்லேருந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து தான் வருது. சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஒன்ஸ் ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் த டார்கெட் நாலேஜ். அதாவது நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜும் நம்ம டார்கெட்டாக வச்சு படிக்கிற லாங்குவேஜுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதான் அந்த ரெண்டு பாயிண்ட், சிங்கிள் அன்டிவைடபிள் சோர்ஸ் இந்த ஹியூமன் சோல், அப்புறம் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஒன்ஸ் ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் டார்கெட் லாங்குவேஜ். ஓகேவா? இதான் வந்து கார்டேசியன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொடக்ஷனில் அவர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.